தமிழகம் மற்றும் உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, எதையும் நியாய தர்மத்தோடு யோசிக்கிற உங்களுக்கு இந்த 2026 ஜூலை மாசம் எப்படி இருக்க போகுது? இந்த மாசம் ரொம்ப சூப்பர்னு உங்களுக்கு ஒரு பொய்யான கருத்தை நம்பிக்கையை கொடுக்க விரும்பல. ஏன்னா இந்த மாசம் ஆரம்பத்திலே சுதாரிப்பா அலர்ட்டா இருக்க வேண்டிய சில கெட்ட விஷயங்களும் மற்றும் ஏமாற்றங்களும் காத்துக்கிட்டே இருக்கு. என்னப்பா ஆரம்பத்திலே இப்படி சொல்றீங்களே அப்படின்னு எதுவும் பயப்படாதீங்க. ஏன்னா இந்த மாதத்தோட முதல் பாதியிலே உங்களுக்கு வர சோதனைகள் எல்லாம் உடைச்செறிஞ்சு உங்களுக்கு மகா தன லாபத்தையும் புதிய தொழில் யோகத்தையும் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த மாசத்துல அடுத்தடுத்து நடக்க போக இருக்குது. சுருக்கமா சொன்னா, முதல்ல அடி, அப்புறமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய மெகா ஜாக்பாட் காத்துக்கிட்டு. நீங்க செய்ய போற ஒரு சின்ன அவசரமான காரியம் கூட உங்க பணத்தை முடக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன? மற்றும் இந்த மாசத்துல வேலை, தொழில், பண வரவு, குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் வர்ற பிளஸ் அண்ட் மைனஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஓப்பனா பார்க்க போறோம். வீடியோவோட எண்டிங்கில் ஒரு எளிய பரிகாரத்தை சொல்றதை கண்டிப்பா செய்யுங்க. மற்றும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல இந்த ஜூலை மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்த்துக்குவோம். உங்க ராசிநாதனான சுக்கிரன் மற்றும் சூரியன் புதனோட நகர்களால் இந்த மாசம் 9 மற்றும் 10ஆம் இடத்துல மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இதனால மாசத்துல முதல் 2 வாரங்கள் மன உளைச்சலும் விரயங்களும் இருந்தாலும் ஜூலை 15க்கு அப்புறம் உங்களுடைய லாபஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் லாப நோக்கத்தோடு பயணிக்க இருக்கிறது. அதனால் ஆரம்பத்துல இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாம் மாச கடைசியில அசூர வேகத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்கு. துலா ராசி அன்பர்களே, இப்போது நீங்க கேட்டது போல இந்த மாசம் நீங்க ரொம்பவே உஷாரா இருக்க வேண்டிய, உங்களை அலைக்கழிக்கக்கூடிய 3 கெட்ட விஷயங்களே பார்த்துக்கோம். முதலாவது பண இழப்பு மற்றும் வீண் விரயங்கள். மாதத்தோட 2 வாரங்கள்ல வரவுக்கு மீறிய செலவுகள் வந்து நிற்கும். அதாவது வாகன பராமரிப்பு செலவுகள், வீட்டு பராமரிப்பு செலவுகள், இது போன்ற செலவுகள் வந்து பஸ்ஸை காலி பண்ண வாய்ப்பு இருக்கு. இதே நேரத்துல புதியதா யாருக்கு கடன் கொடுத்துடாதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பணம் திருப்பி வராது. அதனால் இருக்கக்கூடிய பணத்தை சிக்கனமா செலவிட பாருங்கள். அப்படி செலவிச்சீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு சுமூகமாக முடியும். இரண்டாவது விஷயம், உத்தியோகத்தில் அதிருப்தி. அதாவது நீங்க வேலை செய்கிற இடத்துல முன்னாடி நீங்க செஞ்சிருந்த தப்ப கூட இப்ப பெரியதா ஆக்கி வீண் பழி போட ஒரு குறுப்பே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால மேலதிகாரியிடம் நீங்க பேசும்போது உங்க வார்த்தையில ரொம்ப கவனமாகவே இருக்க வேண்டும். வேலை பிடிக்கலன்னு அவசரத்திலே இந்த மாசம் முதல் பாதியிலே வேலையை எதுவும் ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உறவினர்களுடன் மனஸ்தாபம், அதாவது சொந்த பந்தம் அல்லது பங்காளிகள் மத்தியில் வரக்கூடிய வீண் பலிகளும் வாக்குவாதங்களும் வரலாம். நீங்க நல்ல இடத்துல சொல்றத கூட கெட்ட விஷயமா நினைச்சுக்கிட்டு உங்களை காயப்படுத்த வாய்ப்பு இருக்கு. என்னடா இவர் ஒரே கெட்ட விஷயமா சொல்றாரு அப்படின்னு சோர்ந்திடாதீங்க. ஜூலை 15க்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 3 நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. அது உங்களுக்கு விஸ்வரூப வளர்ச்சியும் தரக்கூடிய நல்ல பலனாகும். முதலாவதா ஒரு நல்ல விஷயம், திடீர் தன லாபம். மாதத்தோட 2ஆம் பாதியில் உங்களோட பொருளாதார நிலை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. அதாவது ரொம்ப நாளா இழுபறியா இருந்த பணம் மற்றும் பழைய பாக்கியல் அல்லது பூர்வீக சொத்து மூலமாக வரக்கூடிய தொகை உங்க கைக்கு கண்டிப்பா வந்து சேரும். கடன் சுமைகள் கணிசமாக குறையும். இரண்டாவது நல்ல விஷயம், புதிய தொழில் மற்றும் வியாபார லாபம். வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால், குறிப்பா மளிகை, மிட்டாய் கடை, ஸ்டேஷனரி அல்லது ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் புதிய ஆர்டர்கள் வர வாய்ப்பு இருக்கு. மற்றும் ரொம்ப நாளா தேங்கி கிடந்த ஸ்டாக்குகள் எல்லாம் விரைவாக விற்று பெரிய லாபம் தரக்கூட வாய்ப்பு இருக்கு. மற்றும் புதிய பிசினஸ்
யாரும் தொடர்ந்து இருந்தா நல்ல பார்ட்னர்ஷிப் அமைய இந்த மாசம் ஒரு ஏதுவாக அமையும். மூன்றாவது நல்ல விஷயம், புதிய வேலை வாய்ப்பு. அதாவது புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மாதத்தின் 3வது வாரத்துல ஒரு நல்ல சம்பளத்துல நல்ல கம்பெனியிலிருந்து கௌரவமான ஒரு வேலை வாய்ப்பு தேடி வர வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஆரம்பத்துல கசந்தாலும் இறுதியில் இனிக்கும். இப்ப கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாதத்தோட முதல் 10 நாட்கள்ல கணவன் மனைவிக்கு இடையான சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஈகோ சண்டைகள் வந்து போகலாம். ஆனா மாசத்தோட செகண்ட் ஹாப்ல ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அன்பு செலுத்துவீங்க. குடும்பத்துல தடைபட்டு நின்ன சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், அதாவது திருமணம், காதுகுத்து போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் இந்த மாச கடைசியில நல்லபடியா பேசி முடிப்பீங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு காதல் மற்றும் திருமண வரங்களை திரும்பும். திருமண வயதில் இருப்பவர்களா இருந்தா இந்த மாசம் நல்ல வரங்கள் அமையக்கூடிய காலம் இது. காதலிப்பவர்களாக இருந்தா மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி அந்த காதலை பெற்றோர்களிடம் சொல்லி சம்மதத்தை பெற இந்த மாசம் ஒரு நல்ல மாசமாகவே அமையும். துலாம் ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னு பார்ப்போம். மாணவர்களுக்கு ஆரம்பத்துல படிப்பில் கவன சிதறல்களும் மொபைல் போன் மோகமும் அதிகமாக இருக்கும். ஆனா புதனின் சாதகமான நகர்வுகளால மாதத்தோட பாதியில், அதாவது செகண்ட் ஹாஃபில் அதிக புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் அதிகரித்து நல்ல பாஸ் மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி பெண்களுக்கு ஆரம்பத்துல உடல் சோர்வும் மன உளைச்சலும் அதிகமாக இருந்தாலும் மாச கடைசியில குடும்பத்துல நல்ல பெயரும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களாக நீங்க வாங்க நினைச்சுக்கிட்டு இருந்த தங்கம் மற்றும் ஆபரணங்கள் கண்டிப்பா வாங்குவீங்க. வேலை எதுவும் தேடிட்டு இருந்த பெண்களா இருந்தா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பா மாத இறுதியில் உங்களை வந்து சேரடும். துலாம் ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாசம் பாதியிலேயே அதிக அலைச்சல்கள் இருப்பதனால உடல் சோர்வு மற்றும் சரியான நேரத்தில் சாப்பிடாதனால சிறு அஜீன கோளாறுகள் அல்லது கடுமையான தலைவலி வரலாம். அதனால சரியான நேரத்துல சாப்பிடுங்க, சரியான உணவு பழக்கங்களை வச்சுக்கோங்க. மற்றும் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது நிதானமாக செல்லுங்க. மற்றும் இந்த மாதத்தோட 2ஆம் பாதியில ஆரோக்கியத்துல ஒரு சீரான நிலை மாறும். இந்த ஜூலை மாதத்தோட கெட்ட பலன்களை நீக்கி நற்பலன்களை அதிகரிக்க துலாம் ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம், அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அல்லது வீட்டில் உள்ள மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபடுங்கள். இது உங்களுடைய பண தடைகளை நீக்கி மன நிம்மதியை தரும். துலாம் ராசி அன்பர்களே, நேர்மையும் பொறுமையும் உங்களுடைய மிகப்பெரிய பலமாகும். அதனால் ஆரம்பத்தில் வரக்கூடிய தடைகளை உடைச்சு பின்னாடி வரக்கூடிய சரியான வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற மனமாற வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல துலாம் ராசி அன்பர்கள் இருந்தால் ஷேர் செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற ராசி பலன்களை தெரிந்து கொள்ள JJ Astro Tax சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ராசி பலன் வீடியோல சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் அஜித். வாழ்க வளமுடன்.